பிஎல்ஏ என்ன கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்க, பாகிஸ்தானோடைய தாக்குதலை நிறுத்தாதீங்க, ஆஃப் சிந்தூர் அப்போ நிறுத்தாதீங்க, நாங்கள் இந்த பக்கத்துலேருந்து தாக்க ஆரம்பிக்கிறோம், இவங்களை விட்டுறாதீங்க, இவங்களுடைய அந்த ஃபேக் ப்ராமிஸ் எல்லாம் நம்பாதீங்க, இவங்க வந்து பாம்புகள், இவங்களை அடிச்சே ஆகணும் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. அதன் பிறகு ரிப்பப்ளிக் ஆஃப் பலுச்சிஸ்தான் சொல்லி தனிநாடு அறிவித்து அதுக்கு உண்டான கொடியெல்லாம் ஏற்றின பிறகு இந்தியாவை வந்து இதை ஃபார்மலாக ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படின்றத அந்த இதையுமே கொடுத்துட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திரும்ப அவங்ககிட்ட கேட்குறது எவிடன்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு. மும்பை தாக்குதல்லையோ இல்லை பெஹல்காம்லேயோ இல்லை இதுக்கு முன்னாடி பட்டான்கோட் நடந்த தாக்குதல்லையோ நூற்றுக்கணக்கான எவிடன்ஸோ ஓப்பனாகவே நம்ம கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் அவங்க எதுவுமே எடுத்தது கிடையாது. ஸோ இந்த இடத்துல இவங்களுடைய இந்த ஸ்மால் ஸ்கேல் அட்டாக்ஸு பாகிஸ்தானோட செக்யூரிட்டி இது அவங்களுடைய மெயின் எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா சைனாவுடைய சிபெக் ப்ராஜெக்ட்ஸு, மூணாவது பார்த்தீங்கன்னா கேஸ் பைப்லைன். ஏன்னா இங்கேருந்து ஒரு கேஸ் பைப்லைன் ஈரான்லேருந்து கேஸ் எடுத்துக்கிட்டு பாகிஸ்தான் வழியாக ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஷக்ஜன் வேலியிலேருந்து சிங்ஜியாங்கில் சைனாவில் கனெக்ட் ஆகுது. அதுவும் மீண்டும் தாக்கப்படுது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இந்த அளவுக்கான ஃபேட்டலிட்டி அப்படின்றது இது வரைக்கும் பார்த்தல்லாதது. கடந்த 4 வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 62 சீனர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. கவடார் போர்ட்டே பார்த்தீங்கன்னா வல்னரபிளாக இருக்குது. ஆப்கானிஸ்தான் பார்டர் ஸ்பில் ஓவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈரான் தரப்புல இருந்துமே இவங்களை வச்சு போன வருஷம் நொக்கினதை நம்ம பார்த்தோம். ஸோ இவங்களுடைய இந்த அட்டாக் அப்படின்றது பிஎல்ஏ தடை செய்யப்பட்ட பிறகு இவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பரித்தாங்க, நாங்கள் வந்து அமெரிக்காட்டேருந்து தடையை வாங்கிட்டோம், இனி பிஎல்ஏவை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிஎல்ஏ மற்றும் அவரோட சார்பு அமைப்புகள் இவங்களை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணக்கூடிய அவ்வளோ அயோக்கியத்தனத்துக்கும் பலுச்சிஸ்தானில்